இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் சிகிச்சை முறையில் கால் பிளாடர் பித்தப்பை மெரிடியன் சக்தி ஓட்டை பாதையில் உள்ள புள்ளிகள், அந்த புள்ளிகள் வந்து எங்க வந்து ஸ்டார்டிங் ஆகுது, எங்க முடிவடையுது அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்குறோம். இந்த கால் பிளாடர் சக்தி ஓட்ட பாதையில மொத்தம் இருக்கக்கூடிய அக்கு பஞ்சர் பாயிண்ட் 44 பாயிண்ட். இந்த 44 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க லொகேஷன், கால் பிளாடர் 1 எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஐப்ரோ, கண்ணுடைய லேட்ரல் காந்தஸ் ஆஃப் த ஐ அப்படின்னு சொல்றது. லேட்ரல் காந்தஸ் ஆஃப் த ஐ, இந்த ரெண்டு புருவங்களும் சந்திக்கக்கூடிய இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே கையை வச்சோம்னா இந்த புருவத்துல ஒரு பள்ளம் தெரியும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுறதா கால் பிளாடர் 1. இதுல வந்து அக்குபஞ்சர் வந்து நீரில சுயமா போடக்கூடாது, இருந்தாலும் எப்படி நம்ம இது பயிற்சிக்காக சொல்றது, இவ அப்படியே போடுறோம். இது மாதிரி நீரில போடுறது. நீரில போடும்போது எந்த அளவுக்கு உள்ள போடணும், எந்த அளவுக்கு வெளியில இருக்கணும், எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பயிற்சியில சொல்லி தருவோம். இது வந்து நம்ம பயன்படுத்துறது கால் பிளாடர் 1. நார்மலா இந்த கால் பிளாடர் 1 பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்கும். இந்த ரெண்டு சைடுமே இந்த கால் பிளாடர் 1ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரொட்டேஷனல் பிரஷர் கொடுப்போம். ஒரு 20 கவுண்ட் அந்த பாயிண்ட்ஸ்லயே ரொட்டேஷன் கொடுக்கறது மூலம் ஐ டிசார்டர், கண்ணுல வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி கால் பிளாடர் 1. அதே போல பாத்தீங்கன்னா ஃபேசியல் பேரலிஸ், அதே போல மைக்ரீன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கால் பிளாடர் 1 வந்து அற்புதமா பயன்படக்கூடிய ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த காது முடிது பாருங்க, இந்த ஒரு பள்ளம் இருக்கும். இந்த காது முடிகிற இடத்துல இந்த பள்ளம் அப்படி கை வைக்கிறேன்ல, இதான் வந்து கால் பிளாடர் 2. இந்த இடத்துல வந்து நீடில் போடலாம். இதுல வந்து அப்படியே ரொட்டேஷனல் பிரஷர் கொடுக்கறதுனால, இந்த இடத்துல நீடில் போடுறதுனால ஐ டிசார்டர், இயர் டிசார்டர், காது சம்பந்தப்பட்ட நோய்கள், சில பேருக்கு காதுல வந்து சவுண்ட் அப்படியே இருக்கும். அடுத்தது ஒற்றை தலைவலி, அதே மாதிரி மைக்ரீன், காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி கால் பிளாடர் 2. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 விரல வச்சோம்னா 3 பாயிண்ட் இருக்கு. அதுல மூணாவது வரக்கூடிய இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் தான் கால் பிளாடர் 2. பயிற்சியில வந்து எப்படி நீரில் போடுறது அப்படிங்கறத கரெக்டா சொல்லி தருவோம். இது வந்து லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதுல அழுத்தம் கொடுக்கும் முறைகளை மட்டும்தான் இதுல நம்ம சொல்லி தர்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காதை அப்படி மடக்கிறோம்ல, இந்த காதை மடக்கும் போது இதுல இருந்து 2 விரல் மேல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. இதான் வந்து கால் பிளாடர் 8 அப்படின்னு சொல்லக்கூடியது. 2 பக்கம் இருக்கும் இந்த கால் பிளாடர் 8. இதுல வந்து நம்ம அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இது ஒரு அற்புதமான புள்ளி. எனர்ஜி வந்து பிரெயினுக்கு போகும். அதே மாதிரி வெட்ரிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய தலை சூத்தலுக்கு முக்கியமான பாயிண்ட். அதே போல இயர் டிசார்டரையும் இந்த பாயிண்ட் வந்து அற்புதமா வேலை செய்யும். மயக்கத்துக்கு வரக்கூடிய வெட்ரிகோவுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் கால் பிளாடர் 8. அதுக்கப்புறம் வந்துட்டீங்கன்னா இந்த ஐப்ரோ மேல உள்ள ஐப்ரோ உள்ள மிடில் இருந்து ஒரு சூன், ஒரு கட்டவரல் மேல இந்த இடத்துல உள்ள பாயிண்ட் 2 பக்கமும் இருக்கும். இந்த 2 பக்கமும் இந்த மிடில் இருந்து ஒரு சூன், ஒரு கட்டவரல் மேல உள்ள இந்த பாயிண்ட் தான் வந்து இப்போ கை வச்சிருக்க 2 பக்கம் பாயிண்ட் கால் பிளாடர் 14. இந்த பாயிண்ட்ல வந்து நல்லா பிரஷர் கொடுக்கறதுனாலையும் இதுல அக்குப்பஞ்சர் நீரில் போடுறதுனாலையும் என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா ஹெட்ஏக், முதல்ல வந்து தலைவலி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஐ டிசார்டர். இந்த ஐ டிசார்டரையும் தலைவலியும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளத்தையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான புள்ளி கால் பிளாடர் 14. இல்ல நீடில் போட தெரியாதவங்க அப்படியே வந்து பிரஷர் கொடுத்தாலும் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ப்ராப்பரா அக்குபஞ்சர் படிச்சவங்க எப்படி நீடில் போடணும், எந்த பொசிஷன்ல நீடில் போடணுங்கிற பயிற்சியில சொல்லி தருவோம். அந்த அடிப்படையில நீங்க பயன்படுத்தணும். ஓகேவா? பின்னாடி திரும்பிங்க சார். அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு அப்படின்னா இங்க இருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த எலும்பு முடிகிற இடத்துல இந்த பள்ளம், இங்க எல்லாருக்கும் ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்துல இருந்து ஒரு கட்ட விரல் பக்கவாட்டுல 2 பக்கமும் இப்படி வச்சுட்டோம்னா ஒரு கட்டவரல் தூரத்துல இப்படியே கையை கொண்டு போறோம்ல, இப்படி கையை கொண்டு போய் வைக்கும்போது அந்த அழுத்தம் அமுக்குறோம் பாருங்க, இந்த இடத்துல உள்ளதான் கால் பிளாடர் 20. இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை, பின்பக்க தலைவலி, இதுகளுக்கெல்லாம் முக்கியமான அற்புதமான அக்குபஞ்சர் பாயிண்ட். இதுல நீடில் போடலாம். இதை பார்த்து போடணும். பயிற்சியில எப்படி போடுறதுன்னு சொல்லி தருவோம். கையால பிரஷர் கொடுத்தாலும் பின்பக்க தலைவலி, கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி ஆகியவை நிவாரணம் கிடைக்கும். அதுல இருந்து வந்துட்டீங்கன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல LI 15 அப்படின்னு சொல்ல பாயிண்ட், Q14 அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட், இது ரெண்டையும் நேர்கோடு போட்டோம்னா இந்த சென்டர்ல இந்த இடத்துல வரக்கூடிய கை வைக்கிறோம்ல, இந்த பாயிண்ட் தான் கால் பிளாடர் 21. இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலம் எண்டோகிரீன் டிசார்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்புகளை தூண்டக்கூடிய புள்ளி. அதே போல கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து நரம்பு வலிகளையும் குணப்படுத்தும். மெதுவாக அந்த உடல் எடை குறைய, டயாபெட்டிஸ், அதே போல எண்டோகிரீன் டிசார்டர், அனைத்து நாளமில்லா சுரப்பிகளின் பாதிப்பு. இப்ப தைராய்டு இருந்தாலும் இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுவோம். சுகர் இருந்தாலும் இந்த பாயிண்ட் கண்ட்ரோல் பண்ண பயன்படும்.
அதே போல உடல் எடை குறையவும் பயன்படும். அதே மாதிரி கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாம பயன்படும். நம்ம அக்குபஞ்சர் முறையில பாத்தீங்கன்னா இந்த புள்ளிக்கு நீடில் போடுவோம். இது வந்து பயிற்சியில வந்து தான் நம்ம எளிமையா சொல்லி தர்றது. பாயிண்ட் லொகேஷன் போயிட்டுனா இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி வந்து அக்குபஞ்சர் நீடில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி இந்த ஸ்டிமுலேட் பண்ற மெத்தடு வந்து பயிற்சியில தான் சொல்லி தருவோம். இதுக்கு வந்து 1 நீடில் போடணும். இது வந்து பயிற்சி அப்படிங்கிறதால 0.5 சூன் வரைக்கும் போட்டுக்குவோம். இந்த நீடில் போட்டா இந்த இடத்துல இருந்து ரத்தத்தில் சர்க்கரை குறைவதற்கு இந்த புள்ளி பயன்படும். உடல் எடை குறைப்பதற்கும் பயன்படும். யூட்ரஸ் ஓவரிஸ் பிரச்சனையும் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கும் பயன்படும். அதே மாதிரி நாளமில்லா சுரப்பிகள் குறைபாடுகள், தைராய்டு குறையறதுக்கு பயன்படும். அதோடு மட்டும் கழுத்து நரம்பு வலி, கழுத்து பிடிப்பு, கழுத்து திருப்ப முடியாம எல்லாத்துக்கும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். ஆக T14க்கும் LI15க்கும் கிராஸா ஒரு கோடு போடும்போது அந்த மிடில் வரக்கூடிய பாயிண்ட் இது. ஆக நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப கால் பிளாடர் மெரிடியன்ல கால் பிளாடர் 1, கால் பிளாடர் 2, கால் பிளாடர் 8, கால் பிளாடர் 14, கால் பிளாடர் 20, கால் பிளாடர் 21 இந்த 5 பாயிண்ட வந்து நம்ம கிளாஸ்ல இந்த வீடியோல சொல்லி கொடுத்துருக்கோம். இதை வந்து கையால பிரஷர் கொடுக்கறதுனால என்னென்ன பாயிண்ட் கொடுக்குறோமோ அது எல்லாமே அதுவும். ஆக நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் 1 இயர் டிப்ளமா இன் ஃபுட்ஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. அக்குபஞ்சர் பயிற்சி. இந்த அக்குபஞ்சர் பயிற்சியில 14 சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகள், அதை பயன்படுத்தக்கூடிய முறைகள், புள்ளிகளுடைய கரெக்ட் லொகேஷன் ஆர் இண்டிகேஷன், பஞ்சர் மெத்தட் இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆக அக்குபஞ்சர்னா என்ன, அக்குபஞ்சருடைய வரலாற்று குறிப்புகள் என்ன, அக்குபஞ்சர் எப்படி செயற்படுகிறது, அக்குபஞ்சருடைய தத்துவங்கள் என்ன, அக்குபஞ்சர் புள்ளிகளை எப்படி செலக்ட் பண்ணுவது, 14 மெரிடியன் பாயிண்ட்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்களை எப்படி செலக்ட் பண்றது, எந்த பொசிஷன்ல நீடில் போடணும் எல்லாமே வந்து பயிற்சியில கத்துறோம். அக்குபஞ்சர் பயிற்சி பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. மத்திய அரசினுடைய சிறுதொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகம் மூலம் அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் டிப்ளமா இன் ஃபுட்ஃப்ளெக்ஸாலஜி கோர்ஸ். இதை கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444641062. நன்றி, வணக்கம்.